புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். அக்கா சமையல் அனைத்து நோயையும் உண்டாக்கும். சிக்கன் நக்கர் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீமோடு ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் நம்ம குக் பண்ண போகிற ஏரியா, கிச்சன். அக்கா கிச்சன், அக்கா வீடு. ஸோ எங்கள் அக்காவோட மேரேஜ் பிக். எப்படிக்கா? முன்னாடி வராதீங்க, ஆடியன்ஸ் பயப்பட போகிறாங்க. பிக்கை பார்த்து அழுவே இல்லை. ஸோ இதெல்லாம் வாண்டுங்க பண்ணி வச்சது, ஃபுல்லாக மதில் ஃபுல்லாக கிறுக்கல் தான். ஸோ நம்ம சமையல் பண்ண போகிற ஏரியா இங்கே. ஸோ கிச்சன் ஏரியாவில் தான் நம்ம சமையல் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாமா? வாங்க. இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது மட்டும்தான். 3/4 கிலோ சிக்கன், ப்ரெட்டு, அப்புறம் மிளகாய் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு, கோல்டு வின்னர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 3 முட்டை, கொஞ்சோண்டு பெப்பர். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடையில் கேட்கும்போது போன்லெஸ்ஸாக கேளுங்க. ஒரு நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணிக்கிறணும். மஞ்சப்பொடிக்கு இங்கிலீஷில் டக்குன்னு பேர் ஞாபகம் வரல. டர்மரிக் பவுடர். மஞ்சப்பொடி போட்டால் அந்த பிளட் இதெல்லாம் இருக்காது, பிளட்டு வாடெல்லாம் ரொம்ப அடிக்காது. பிரெட்டோட கார்னரை கட் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை நாள் தான் சின்ன அக்கா பெரிய வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். எப்போ என் ஒய்ஃப் கூட எடுக்க போகிறீங்களா? அது எத்தனை கிலோமீட்டர் காக்கிட்டு கிடக்கும். நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறணும். ஸோ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கிறணும். ஃபஸ்ட்டு வாங்க அரைச்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் தெரலையான்ற மாதிரி பவுடர் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். நம்ம சிக்கனையும் அரைச்சி எடுக்கணும். சிக்கன் அரைக்கும் போது தான் நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் அதுவும் வரிசையாக சொல்லிடுறேன். நம்ம சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இது டொமேட்டோ சாஸ் தேவைங்கிறவங்க மட்டும் ஊற்றிங்க. எனக்கு கொஞ்சம் இனிப்பு தேவைன்றதுனால நான் ஊற்றுறேன். போதும். அது அப்புறம் மிளகாய் பொடி 1 ஸ்பூன். அப்புறம் பெப்பர் பவுட்ரு. பெப்பர் வரும். பெப்பர் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா? போடுக்கா, யாரு கேட்போம், நம்ம தானே சாப்பிட போகிறோம். ஓகே, இது கூட கொஞ்சோண்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த ப்ரெட்டோட பவுட்ரு கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணும்போது உப்பு போட மறந்துட்டோம். கல் உப்பு தான் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம இப்போ சால்ட்டு பார்க்கணும். நம்ம இதில் ரெடி பண்ணி இதில் சப்பாத்தி மாவு மாதிரி இதை மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணும் போதே நம்ம உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி தான் வச்சுப்பாங்க. ஓவராக இருந்து எடுத்துடுறேன். வேண்டாம், ஷூட் பண்ணிவிட்டு நான் மொத்தமாக எடுத்துடுறேன். நம்ம ப்ரெட்டு கொஞ்சம் தனியாக போட்டதையும் வறுத்துக்கிறணும். நல்லா இது ப்ரௌன் கலரில் வர மாதிரி நம்ம வறுத்துக்கிறணும். ஸோ தனியாக எடுத்து வச்சுக்கிறணும் ப்ரௌன் கலரில். கொஞ்சோண்டு நம்ம சிக்கன் கூடயே போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சாச்சு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம தனியாகவும், ஏன்னா இது கூட நம்ம டிப் பண்ணி தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால நீ எங்கக்கா சமையல்லாம் கற்றுக்கிட்ட? காளிக்கிட்ட தானே, கணவர்கிட்ட தானே? ஏன்னா அவர் பெரிய சமையல் மாஸ்டர். ஸோ உங்களுக்கு எங்கள் மாமா சமையலில் நீங்கள் சாப்பிட்ருந்தா நாக்கில் எச்சி ஊறும். ஏன் தம்பி? நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லார் வாயில் எச்சி தான் ஊறும். மாமா சமையல் நல்லாயிருக்கும். ஸோ அவர் ஆமாம், அக்கா சமையலும் நல்லாயிருக்கும். ஸோ மாமாவுக்கும் அக்காவுக்கும் போட்டி வச்சா ஜெயிக்கிறது என்னமோ மாமாதே. மட்டும் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பொரிக்கும் போது தனித்தனியாக போயிடுமாக்கா. ஸோ அதனால கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம்.
அதுவும் இல்லாமல் நம்ம உப்பு நம்ம அரைக்கும் போதே சேர்க்கலை. ஸோ அதனால் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு கமாண்டே வந்துருச்சுக்கா. ஏன் ப்ரோ உங்கள் வீடியோவில் பைதி நீங்கள் பேசுகிறத விட சோன்னு அதிகமாக சொல்கிறீங்க. நான் என்ன பண்ணேன், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ரொம்ப இது லைட்டாக உப்பு போட்டு பண்ண போதும். லைட்டாக ஆச்சுங்க. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஒரு பீஸ் எடுக்கிறோம், எக்கில் ஒரு டிப் பண்ணுறோம், அப்படியே கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் ஒரு டிப் பண்ணுறோம், அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டோட பவுடரில் ஒரு டிப் பண்ணுறோம், அப்படியே எண்ணெயில் போட்டு ரெடி பண்ணுறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கனாக்கா. என்னோட ஆயுதம் இங்க பாருங்க, ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க, அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுக்கிறோம், தட்டிடுறோம், எக்கில் ஒரு டிப் பண்ணுறோம், எடுக்கிறோம், அப்படியே கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு டிப்பு, அவ்வளோதான். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டு பவுடரில் ஒரு டிப்பு. போதுங்க. ஸோ எண்ணெயில் அப்படி ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மற்றதெல்லாம் போட்டு. ஓகே. ரொம்ப பாடுபட்டு சிக்கன் நக்கட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ எங்கள் ஸ்டைலில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், காட்டுறேன். ஸோ சவுண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். அது மாதிரி வரணும், ஃப்ரை பண்ணணும். ஸோ இந்த அளவு நம்ம ஃப்ரை பண்ணணும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க. ஓகே, ஒரு வழியாக முடிஞ்சு. ஸோ அங்கே சவுண்ட் வந்து ஒரு லவுடாக இருக்கிறதுனால இந்த ரூம் வந்துட்டு இங்கேயும் கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஒர்க் போய்கிட்டு இருக்கறதுனால கொஞ்சம் சவுண்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கு. தி நெக்ஸ்ட் டே. பாத்ரூம் இவ்வளவு சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? புடுங்குது, பேதி நிக்க மாட்டேங்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்களை பார்த்து தயவு செஞ்சு ட்ரை பண்ணிடாதீங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது. ஸோ அதை ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நாங்களே யூடியூப் பார்த்து தான் ட்ரை பண்ணோம். பாய். அங்கதான் நிக்கிறான் வர்க்கீஸ்.